டொனால்ட் ட்ரம்ப்பின் வெற்றியை பொறுத்தவரையில் மிகவும் அவதானிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அவர் கொடுத்த வாக்குறுதிகள். உதாரணமாக குடியரவு கொள்கைகளை மிகவும் கடுமையாக்கப் போவதாக அவர் கூறியிருக்கிறார். அதேபோல் அங்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிறவங்கள, தற்காலிகமாக இருக்கிறவங்க, உள்ளுக்கு வந்தவங்கள வெளியில் அனுப்ப போகிறதாகவும் பேசிக்கொள்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை அனுப்பினார். அத்துடன் அது மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமல்ல, ஆசிய நாடுகளை மட்டுமல்ல, ஐரோப்பிய நாடுகளை கூட தடுமாற செய்திருக்கின்றது. உதாரணமாக வாகன உற்பத்தி செய்யும் ஜெர்மன் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்கள் கூட அவர் அதிக அளவில் டாக்ஸ் பண்ண போகிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஸோ அதனால் ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகளில் உள்ள பங்குகள் கூட வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. இது தொடர்பாக என்ன மாதிரியான விஷயத்தை? அநேகமாக அமெரிக்காவை பொறுத்தவரையிலே அமெரிக்காவில் இமிக்ரன்ட்ஸ், அந்த குடியேற்ற வாசிகளினுடைய பொருளாதாரம் அதிகமாக இருக்கின்றன. சொல்லுவார்கள், அமெரிக்காவில் பில்டெல்பியா நகரத்துக்கு போனதனால் அங்கே குடியேற்ற வாசிகள் இருப்பார்கள், சட்ட ரீதியாக குடியேறியவர்கள், அது கல்வி சார்ந்து தகுதியோடு குடியேற வந்தவர்கள். அவர்கள் அநேகமாக வெள்ளைக்காரர்கள் அல்லாதவர்கள், ஆசிய நாடுகளிலிருந்து அதிகமாக வந்திருக்கிறார்கள், முஸ்லீம் நாடுகள், இஸ்லாமிய நாடுகளிலிருந்தும் அதிகமாக வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அங்கு அமெரிக்காவில் குடியேறி அமெரிக்க பிரஜைகளாக மாறியிருக்கிறார்கள். ஆகவே அப்படியானவர்கள் மீது தான் இவருடைய கோபம் இருக்கின்றது. ஆகவே சட்டத்துக்கு மாறாக அங்கு பலர் இருக்கிறார்கள், இன்னும் அந்த அமெரிக்க பிரஜாவுரிமை அந்தஸ்து பெறவில்லை, அதுக்காக விண்ணப்பித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை அனுப்புவதற்குத்தான் அவர் முற்படுகின்றார். ஏற்கனவே குடியேறி சட்ட ரீதியான அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றவர்களை வெளியேற்ற முடியாது. ஆனால் அவர்கள் மீது அவருக்கு அந்த கோபம் இருக்கின்றது. என்றால் அமெரிக்காவிலே அந்த ஒரிஜினல் வெள்ளைகள், அந்த பாரம்பரியமான மரபு வழிவாழ்ந்த அமெரிக்க வெள்ளையர்கள் என்ற ஒரு சமூகம் இருக்கின்றது. அந்த சமூகத்தினுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுகின்றது, அந்த சமூகத்துக்கு வேலை வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது என்பது அந்த ட்ரம்பினுடைய ஆதங்கம். அதைத்தான் ட்ரம்ப் முன்வைத்தார். அதை வைத்துத்தான் 2016ஆம் ஆண்டு அவர் வெற்றி பெற்று வந்தார். உலகத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடிகளும் அதற்கு வாய்ப்பாக இருக்கின்றன. என்றால் ட்ரம்ப் இருக்கின்ற போது எடுத்த சில நடவடிக்கைகளை அப்படியே ஜோ பைடன் தொடர்ந்து இருக்கிறார். அதான் உண்மை. குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே சீனா ஆதிக்கத்தை தடுப்பதற்காக அமைக்கப்பட்ட குவாட் இராணுவ அணியை ஜோ பைடன் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்கின்றார். ஒன்று. அடுத்தது, சீனா அமெரிக்காவுக்கு ஒரு பரம எதிரி. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு 2 கட்சிகள், ஒன்று குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி. இரண்டும் ஏட்டிக்கு போட்டியான கட்சியாக இருந்தாலும் சீன எதிர்ப்புவாதத்திலே 2 கட்சிகளின் கொள்கையும் ஒன்றுதான். சீனா அறிவை களவெடுக்கிறது, அறிவை திருடுகிறது என்பதுதான் டொனால்டுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை நிறுவுகின்ற வகையில் ஜோ பைடனும் சில சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறார். ஆகவே இதுதான் அங்கே அவர் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பாக இருந்திருக்கின்றது. எந்த மாற்றமும் இல்லை. அவர் கடும் போக்காளர்னு சொன்னாலும் அவர் எடுத்த அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு, அமெரிக்க வெள்ளையர்களை பாதுகாப்பதற்கு அவர் எடுத்த சட்ட நடவடிக்கைகள் அப்படியே ஜோ பைடன் பின்பற்றிருக்கிறார் என்றால் அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வந்தால் என்ன என்ற உணர்வு அங்கே எழுந்திருக்கிறது. குறிப்பாக அமெரிக்க ஊடகங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம்.